இப்போ இதை சேமிச்சும் வைக்க முடியாது, அன்றாட செலவுக்கே போயிடும். ஆனால் இப்போ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாச்சும் ஒரு பண்டிகை வருதுன்னா அப்போ எப்படி நான் மேனேஜ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலியை இந்த காசை வச்சு? இந்த காசை வச்சு இதில் வச்சு தான் அன்னிலேருந்து இன்னைக்கு இல்லை, ஆரம்பத்துலேருந்தே வந்து எப்படி சுகராக சிக்கனமாக போகணுமோ அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அதாவது இப்போ நல்லா சம்பாதிக்க எப்படி சாப்பிட்றாங்க கொள்கிறாங்கன்னும் போது அந்த மாதிரி எங்களெல்லாம் முடியாது. ஒரு மீடியமான ஒரு இதில் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் இந்த தொழிலில் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் வியாபாரம் நல்லாயிருக்கும், எங்களுக்கும் வருமானம் வரும்னா என்ன கேட்பீங்கண்ணா? ஏதாவது வந்து இதில் வந்து தொழிலில் ஓரளவுக்கு இப்போ ஓனர் தராருனாக்கா, ஏன்னா இந்த தொழில் நல்லா சேல் நல்லா போகலான்றீங்க, இப்போ இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குது, எங்களுக்கு கூலி ஏற்றி கொடுங்க அப்படின்னு நாங்கள் அவங்கள தான் கேட்க முடியும். இல்லை இதிலே வேணும்னாக்கா இப்போ இன்றைக்கி சிம்பிளாக போட்டுங்கிற ரகம்னாக்கா இதோட ரகம் வந்து நீங்கள் அதோ அந்த மாதிரி ரகம்லாம் போட்டோம்னாக்கா எங்களுக்கு கூலி அதிகமாக வரும். இந்த மாதிரி சிம்பிளாக போட்டோம்னாக்கா சேலைக்கு 6000 தான், ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அது அந்த ஒர்க் செஞ்சோம்னாக்கா சேலைக்கு எனக்கு 15,000 தராரு. அது ஒரு மாதத்துக்கு ஒரு சேலை வச்சா கூட 5,000 மாதத்துக்கு கட்டுப்படி ஆகும். அதை ரன்னிங்கில் கூடன்ற ரன்னிங்கில் எனக்கு போகல, எனக்கு எப்போனா தான் வரும்போது அவங்க கேட்கும்போது தான் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி போனால் மாதத்துக்கு ஒரு தறி கொடுப்பார். இது வருஷத்தில் ஒரு தறி 2 தறியை கொடுப்பார், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். எங்களுக்கு மெயினாக போகிறது இதுதான்.